முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. இவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்தபோது எனக்கு இருந்த கருணோட்டமே இதுதான். நான் களிமா சொல்லும் போது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கான களிமா சொல்லும் போது மனசுக்குள்ள அவ்வளோ சிரிச்சவன் நான். ஏன்னா அதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியாது. இப்போது நான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். நீங்கள் இஸ்லாத்தை வெறுக்கிறீங்க, ஓகே. ஆனால் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வெறுத்துக்கோங்க. சரி, குரானில் என்ன சொல்கிறாங்க நம்ம படித்து பார்ப்போமே. ஒரு விஷயத்தை வெறுக்கிறோம், நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோம் அப்படின்னா, இல்லைடா இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வெறுக்கணும். ஸோ வெறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, குரானில் என்ன இருக்குது, ஏன் கடவுள் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறாங்க இவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெறுங்க. இப்போ முஸ்லிம் அல்லாதவர்களோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. இந்த உலகத்தோட விஷயங்களை பொறுத்த அளவுக்கு அவங்களோட ஒற்றுமை போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. மற்றது ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, இல்லை அவங்க வீட்டு விசேஷங்கள் ஏதாவது நடக்குதோ, இல்லை இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இது எல்லாமே இந்த உலகத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் இஸ்லாம், முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைத்து பேருமே ஒற்றுமையாக போங்க. இது நம்ம எதிர்க்கலை, எதுவுமே செய்யலை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கைன்றது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை துச்சமாக நினைக்கக்கூடியது முஸ்லீம்களோட எண்ணம். அவங்களோட நம்ம எப்படி சகோதரத்துவத்தோட நல்லிணக்கத்தோட பழகிறது, எப்படி அதுக்கு முஸ்லிம்களுக்கு நாம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன? நல்லிணக்கத்தோட பழகக்கூடியது அப்படின்றது பாருங்க, நான் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த உலகத்தோட விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, ஒரு பாட்டு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, விளையாட்டு போட்டியில் போய் கலந்துக்கிட்டோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒன்றா சேர்ந்து விளையாடட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரன் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஆனால் நம்ம முஸ்லீம் மக்களுக்கு உண்மையாக தெரியும், இவர் இந்த மக்களுக்கு உண்மையில் நல்லது செய்வார், தவறான ஆள் கிடையாது அப்படின்னும் போது, அவர் எந்த ஜாதியை சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும், எந்த ஒரு மதத்தை சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களித்து அவர் கூட நிற்கிறதுல தப்பு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் இப்படியெல்லாம் தவறான சிந்தனை வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதை மாற்றுவதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? அதை மாற்றுவதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பழம் இருக்கிற வரைக்கும் கல்லடி விழதான் செய்யும். ஒரு மரம் பழத்தை தாங்கி நிற்குதுன்னும் போது கல்லடி விழதான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது, இதை மாற்றவும் முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இஸ்லாம் என்பது நல்ல காய்ந்த ஒரு சுவையான ஒரு பழமரம். அந்த மரத்தில் சுவையை அனுபவிக்கிறதுக்காக கீழே இருந்து கற்களால் எரிய தான் செய்வாங்க. அவங்க கற்கள் எரியும் போது நம்ம பாதுகாப்பு கேடயத்தோடு நம்ம மட்டும் டிஃபென்சிவ் மோடில் போயிடாமல், இஸ்லாம்னா என்ன, இப்போது நம்மளை தீவிரவாதிகள் சொன்னதின் விளைவு இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் போய் பாருங்கள், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இஸ்லாமை தெரிஞ்சு கொள்ள மக்கள் நிறைய கூட்டிட்டாங்க. இன்னும் மசீதுகள் சொன்னதின் விளைவு என்ன இருக்கு இதுல, ஏன் இவங்க இவ்வளோ வெறுக்கிறாங்க, இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும். இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது முஸ்லீம்கள் மேலே இந்த சேத்தை வாரி எறியக்கூடியதல் அப்படின்னா, எப்போ இஸ்ராயல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டுச்சோ அன்னிலேருந்து முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு பிரச்சாரம் ஏற்பட்டுச்சு. ஏன்னு சொன்னால், இஸ்ராயலிய மக்கள் தான் உலகத்திலே உயர்வான மக்கள் நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் கடைசி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் இனத்தில் வரல அப்படின்ற ஒரு கடுப்பு. இரண்டாவது, அவரை நாங்கள் தூதரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் இது என்ன ஆயிரும், குறைஞ்சி போகும். நம்ம இந்திய நாட்டில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இப்படி ஒரு தவறான சிந்தனை வச்சிருக்காங்க,
அதை மாற்றுவதற்கு, அதை களைவதற்கு முஸ்லிம்கள் என்ன பண்ணணும்? நாங்க தனித்துவமானவர்கள் அப்படின்றது முஸ்லிம்கள் தவிர்த்து நாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள். இப்போ நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவன், என்னோட அப்பா வந்து யாரோ ஹிந்துவா இருந்தவர். இதே மாதிரி நீங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். உங்களுடைய அப்பாவோ அவருடைய அப்பாவோ இஸ்லாத்து தலைவனவர். அதுல இருந்து நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு, ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு, ஒரே இறைவன்ன்றது நம்ம ஏற்றுக்கிட்டதுனால நாங்கள் வந்து உங்களுடைய இதில் இருந்து தனியாக வந்துடலப்பா. நாங்களும் இந்த திராவிட மண்ணில் பிறந்தவங்க, திராவிட மக்கள் தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. இப்போ நாங்கள் ஆமாம் ஒரே இறைவனால படைக்கப்பட்டவங்க. இப்போ உங்களை விட நாங்கள் வந்து தனியாக கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நம்மலாம் என்ன சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், தொப்புள்குடி உறவுகள். வேற்றுமை ஒற்றுமையாகவும் நல்லிணக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ அதுக்கு தான் நாமளும் நம்மளுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நம்மளுடைய பக்கத்துல உள்ள குடும்பத்தினரையோ எதிரில் உள்ள குடும்பத்தினரையோ, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா வேணா இருந்து போட்டோம், என் வீட்டுல விசேஷம் நடக்குதுப்பா வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லி மரியாதை நம்ம அவங்களோட நம்ம உறவுகளை ஏற்படுத்தி வச்சிருந்தா, நாளைக்கு எவன் வந்து எது சொன்னாலும் அவரை பத்தி எனக்கு தெரியுங்க. இது இல்லாதன் காரணத்தினால தான் இவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள். நம்ம வந்து நல்லிணக்கத்தோட செயல்பட்டோம்னா நிச்சயமா முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்துக்களுக்கு மத்தியிலும் நல்ல இணக்கம் ஏற்படும். அதைத்தான் நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.